வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 8 திக்கும் இன்று செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 1515 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31,000 கடந்தது. சென்னையில் 5 நாட்களில் சுமார் 5500 பேருக்கு கொரோனா. மொத்த பாதிப்பு 22,000 கடந்தது. தமிழகத்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் மகாராஷ்டிராவில் இருந்து பரவி இருக்கலாம் என மருத்துவர்கள் தகவல். தமிழகத்தில் நாள்தோறும் 13,000 கொரோனா சோதனைகள். உலகிலேயே தமிழகத்தில் தான் கொரோனா உயிரிழப்பு குறைவு என முதலமைச்சர் பழனிசாமி கருத்து. தமிழகம் மீண்டு வெற்றி நடை போடும் என்றும் நம்பிக்கை. தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்புகள் இருட்டடிப்பு என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவமனை உயிரிழப்பு எண்ணிக்கையையும் வெளியிட கோரிக்கை. கொரோனா பரவலால் சென்னையில் நிரம்பி வழியும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள். நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார். நாடு முழுவதும் திங்கட்கிழமை முதல் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. ஓட்டல்களில் உட்கார்ந்து உணவருந்த அனுமதியை தொடர்ந்து ஏற்பாடுகள் தீவிரம். உடல் வெப்பநிலை 97 டிகிரிக்குள் இருந்தால் மட்டுமே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத அனுமதி. கொரோனா அறிகுறி இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. எல்லையில் அத்துமீறினால் உடனுக்குடன் பதிலடி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. உலகம் முழுவதும் 70 லட்சத்தை கடந்தது கொரோனா பாதிப்பு. ஸ்பெயினை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை பிடித்தது இந்தியா. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் உச்சபட்சமாக 1515 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 31,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரே நாளில் 1515 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 31,667 அதிகரித்துள்ளது. மேலும் தொடர்ந்து 8வது நாளாக தொற்று பாதிப்பு 1000 கடந்துள்ளது. இதில் 19,634 பேர் ஆண்கள், 12,016 பேர் பெண்கள் மற்றும் 17 பேர் திருநங்கையர் ஆவர். சென்னையை பொறுத்தவரை இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1,155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 22,149 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 18 பேர் உயிரிழந்தனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் 13 பேரும் தனியார் மருத்துவமனைகளில் 5 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதுவரை தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 269 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 604 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 16,999 அதிகரித்துள்ளது. தற்போது 14,396 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஒரே நாளில் 15,671 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை பரிசோதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,66,314 உள்ளது. சென்னையில் ராயபுரம் தண்டையார்பேட்டையை அடுத்து தேனாம்பேட்டை கோடம்பாக்கத்தில் மீண்டும் தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ராயபுரம் குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த மேலும் 12 சிறுவர்களுக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,152 இருந்த நிலையில் சென்னையின் பாதிப்பு மட்டுமே 20,993 இருந்தது. சென்னையில் ஜூன் 6ஆம் தேதி வரை 10,223 பேர் சிகிச்சையில் இருந்த நிலையில் 197 பேர் உயிரிழந்தனர்.
சென்னையில் அதிகபட்ச பாதிப்புகள் உள்ள ராயபுரம் மண்டலத்தில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த 55 ஆதரவற்ற சிறுவர்களில் ஏற்கனவே 23 சிறுவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருந்தது. தனிமைப்படுத்தப்பட்ட 32 சிறுவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் மேலும் 12 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. ராயபுரத்திற்கு அடுத்து அதிக பாதிப்புள்ள மண்டலமான தண்டையார்பேட்டையில் சோலையப்பன் தெருவில் ஒரே நாளில் 60 பேருக்கு தொற்று உறுதியானது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரிக்கும் அவரது கணவருக்கும் தொற்று உறுதியானதை அடுத்து மண்டல அலுவலகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜூன் 6 அதிகபட்சமாக தண்டையார்பேட்டையில் 176 பேருக்கும், ராயபுரம் மண்டலத்தில் 165 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 126 பேருக்கும், கோடம்பாக்கத்தில் 121 பேருக்கும் தொற்று உறுதியானது. திருவிக நகரில் 115 பேருக்கும், அண்ணா நகரில் 80 பேருக்கும், அடையாறில் 64 பேருக்கும், திருவெற்றியூரில் 53 பேருக்கும், ஆலந்தூரில் 50 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. வளசரவாக்கத்தில் 47 பேர், மாதவரத்தில் 43 பேர், அம்பத்தூரில் 40 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டனர். அதேபோல மணலியில் ஒரே நாளில் 38 பேரும், பெருங்குடியில் 24 பேரும், சோழிங்கநல்லூரில் 4 பேரும் பாதிக்கப்பட்டனர். ஜூன் 3 ராயபுரம் மண்டலம் 3000 பாதிப்புகளை கடந்த நிலையில் அடுத்த 4 நாட்களில் 3700 பாதிப்புகளை கடந்துள்ளது. ராயபுரத்தில் மொத்தமுள்ள 18 வார்டுகளில் SM நகர், அன்னை சத்யா நகர், திடீர் நகர், ஆஞ்சநேயர் நகர், PK ராஜா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொற்று அதிகமாக உள்ளது. தமிழகம் முழுவதும் திங்கள் முதல் உணவகங்களில் அமர்ந்து உணவு அருந்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 50% இருக்கைகள் ஏசி பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் ஹோட்டல்களில் ஏற்பாடுகள் தீவிரமாகியுள்ளன. மத்திய அரசின் ஊரடங்கு தளர்வு முதல் கட்டத்தில் வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள் திங்கள் முதல் மீண்டும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் வணிக வளாகங்களை திறக்க அரசு இதுவரை அனுமதி அளிக்கவில்லை. அதே நேரம் பார்சல் மட்டுமே வழங்கி வரும் உணவகங்களில் திங்கள் முதல் அமர்ந்து உணவருந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக உணவக உரிமையாளர்கள், வாடிக்கையாளர்கள், மேலாளர்கள், தொழிலாளர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி உணவகங்களில் நுழைவதற்கு முன் வாடிக்கையாளர்கள் கை கழுவ சோப்பு, சானிடைசர் வைத்திருக்க வேண்டும். பின்னர் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பிறகே வாடிக்கையாளர்களை உள்ளே அனுப்ப வேண்டும். இருமல், சளி, காய்ச்சல் இருப்பவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது. உணவகங்களில் 50% இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர அனுமதிக்க வேண்டும். ஒவ்வொரு இருக்கைக்கும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 1 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஏசியை பயன்படுத்தாமல் காற்றோட்டத்திற்கான அனைத்து ஜன்னல்களையும் திறந்து வைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அனைத்து மேஜைகளிலும் சானிடைசர் வைத்துக் கொள்ளவும், கழிப்பறைகளை நாள் ஒன்றுக்கு 5 முறை சுத்தம் செய்யவும், தரை, அலமாரிகள், சமையலறை, லிப்ட் போன்றவற்றை அடிக்கடி சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தியிருக்கிறது. உணவை கையாள்வோர் கை கடிகாரம், நகைகளை அணியக்கூடாது. காய்கறி, அரிசி, பருப்பு போன்றவற்றை கழுவி உபயோகிக்க வேண்டும். கொரோனா தடுப்பு விளம்பரங்கள் உணவக நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து உணவகங்களில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு இடம் மாதிரி அல்லது ஒரு உணவு விடுதி மாதிரி வந்து புதுசா, அதாவது அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் எல்லா வகையிலையும் வந்து எங்களால் திருப்பி வந்து அதே மாதிரி தரமான உணவை, அதே மாதிரி வந்து தரமான சேவையோடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கனால அவங்க வரணும். அவங்க நிறையா பேர் வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, அடுத்த ஸ்டேட்லேருந்து வருவாங்க. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இதிலேருந்தெல்லாம் கேஸ்க்கு வரவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த போக்குவரத்து இல்லாதனால எங்களுக்கு இந்த வியாபாரங்கள் கம்மியாக இருக்கும். தேநீர் கடைகளில் இதுவரை பார்சல் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் முதல் தேநீர் கடைகளிலும் 50% இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து அருந்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் நாளை முதல் ஓட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து மருத்துவர் ராஜ்குமார் தொலைபேசி வழியாக அளித்த பேட்டியை தற்போது கேட்கலாம். இல்ல, இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இன்னும் நம்ம பீக் அட்டைன் ஆகல. ஸோ அந்த கேசஸ் வந்து நிறைய டெஸ்ட் பண்றதுனால இன்னும் வந்து கேஸ் அதிகமாக போகுது. ஸோ நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இறப்பு சதவீதமே கூட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி 60 வயசுக்கு மேல உட்பட்டவங்க மட்டும்தான் உங்களுக்கு இறப்பு அதிகமா இருந்துச்சு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல இருந்தாலும் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இது இப்படிதான் நீடிக்க போகுது. 1000-1500 கேஸ் இப்படிதான் நீடிக்க போகுது. பிகாஸ் வந்து சமூக பரவல் நல்லாவே ஆன மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாருமே கவனமா இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி சமூக விலகலோ இல்லை கை கழுவுதலோ ரொம்ப 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 முக்கியம்.
இப்ப நீங்க 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழிபாட்டு தலங்களுமே ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணோம்னா நம்ம திருப்பி எல்லாருமே கூட்டமா அங்க செல்லக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான், அவங்க ஓபன் பண்ணாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. சிம்டம்ஸ் அதிகமா இருக்கவங்க மட்டும் மருத்துவமனைக்கு வரலாம். மைல்டா சிம்டம்ஸ் இருக்கவங்க கவர்மெண்ட் சொல்ற அந்த வழிகாட்டுதல் பேரை வீட்லயே இருக்கலாம். வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிக்கான பிறகுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு டெத் அதிகமாகுது. ஸோ மக்களுமே கொஞ்சம் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தோட இருந்து பெட்டர். 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய இறப்பு ஆரம்பிக்கிறது, நிறைய பேர் தொற்று வர்றதை பாக்குறோம். ஓகே, அவங்க எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தும் இல்ல வந்து அவங்களுக்கு எந்த விட சர்க்கரை வியாதி, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்குமே நிறைய வருது. சரி, என்ன சொல்லுதுன்னா நோயோட தீவிரம் அதிகமா இருக்கு. சரி, நம்ம வயசு கம்மியா இருக்கு, நம்ம ஒன்றும் ஆகாது அப்படின்றது அசட்டுத்தனம் மக்கள்கிட்ட இருந்து போகணும். தமிழகத்தில் கொரோனா பரவலின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் கிடைப்பது சிக்கலாகியுள்ளது. இதனால் கொரோனா நோயாளிகள் அலைக்கழிக்கப்படும் அவலமும் அரங்கேறி வருகிறது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் 29,074 படுக்கைகளும் 3,371 வெண்டிலேட்டர்களும் இருந்தன. அப்போது கொரோனா பாதிப்புகள் 864 பேரும் அறிகுறிகளுடன் 1,846 பேரும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30,000-ஐ தாண்டிவிட்டது. இதில் சுமார் 22,000-க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அறிகுறிகள் இல்லாதவர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அறிகுறிகளை பொறுத்து மற்ற நோயாளிகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். லேசான அறிகுறி இருப்பவர்கள் கல்லூரிகள் மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் போன்றவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓரளவு அறிகுறி இருப்பவர்கள் அடிப்படை வசதிகள் மட்டும் இருக்கும் சிறிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீவிர அறிகுறிகளுடன் அவசர சிகிச்சை தேவைப்படுவோர் சிறப்பு சிகிச்சை வசதி கொண்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கை வசதி இல்லை என கூறி திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ரொம்ப கவலைக்குரியது, பல பேர் பல இடத்துல இருந்து செய்தி பப்ளிக் ஹாஸ்பிட்டல் போறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. பெட் இல்லை என்றால் அவர்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டால் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போறதுலயே பல இடங்கள்ல பரவும். ஒருத்தர் ஃபோன் செய்து எனக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா ஆம்புலன்ஸை அனுப்பிச்சு அவரை எடுத்துட்டு இல்ல அவர் அங்க சேர்ந்து அங்க பெட் இல்லைன்னா அவர்களை இன்னொரு பெட்டில் சேர்க்கறது அரசாங்க கடமையா இருக்கணும். ஆனால் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் 20 விழுக்காடு பேருக்கு மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை தேவைப்படுவதாக கூறியுள்ள மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு, சென்னையில் மட்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 20,000 படுக்கைகள் இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப நம்ம ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம இந்த கொரோனாவில் ஒரு 3.8% தான் ஐசியூ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. 3.8, அதான் லெஸ் தென் 4%. 100 பேருக்கு 4 பேர் தான் ஐசியூ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுங்க. மீதி இருக்கிற ஒரு 15 பேருக்கு கோமார்பிட், டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், ஒபிசிட்டியாக இருக்கலாம். ஸோ இவங்க இந்த 20%க்கு தான் நமக்கு ஆசிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. மேலும் 10,000 படுக்கை வசதிகளை அதிகப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் stopcorona.tn.gov என்ற இணையதளத்திற்கு சென்று எந்தெந்த மருத்துவமனைகளில் படுக்கை காலியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இணையதளத்திற்கு சென்று படுக்கை காலி உள்ளது என குறிப்பிட்டுள்ள மருத்துவமனைகள் நோயாளிகள் தொடர்பு கொண்டால் அங்கு காலி இல்லை என கூறுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வரும் நிலையில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் வீரியம் அதிகம் என்றாலும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் மார்ச்சின் பிற்பகுதியில் மாநிலம் முழுவதும் பரவத் தொடங்கியது. தொடர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வரும் கொரோனா வைரஸில் ஏப்ரல் மாதத்தில் சில மாற்றங்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டறிந்தனர். கொரோனா வைரஸ்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப சில வகைகளாகவும் அவர்கள் பிரித்தனர். இந்த நிலையில் தற்போது கிளேட் A13I என்ற புதிய வகையையும் கண்டறிந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொடர்ந்து மாற்றமடைய என்ன காரணம்? பொதுவாக வைரஸில் DNA, RNA என்று 2 வகை வைரஸ்கள் உண்டு. இதில் DNA வகை வைரஸ்கள் மனிதர்களின் உடலில் வரும்போது எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதே சமயம் RNA வகை வைரஸ்கள் ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்றவாறு தன்னைத்தானே உருமாற்றம் செய்து கொள்கிறது. இந்த உருமாற்றம் அதன் பண்புகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தையே முடக்கியுள்ள கொரோனா RNA வகையை சேர்ந்தது. சீனாவின் வூஹானில் தோன்றிய வைரஸ் அமெரிக்காவில் பரவி வரும் வைரஸ் என்று பல்வேறு வகைகளில் கொரோனா பரவி வருகிறது. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வீரியத்தன்மைகள் கொண்டது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தை பொறுத்தவரை A1, A2, A3, B1, B2 உள்ளிட்ட வகைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் கொரோனா வைரஸில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கிளேட் A13I என்ற புதிய வகை வைரஸ் பரவி வருவதாக தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிராவில் இருந்து இந்த வகை தமிழகத்திற்குள் வந்திருக்கலாம் என்றும் தமிழகம் மட்டுமில்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலும் இவை கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இதுவரை கண்டறியப்பட்ட வைரஸ்களை விட இந்த வகையில் வீரியத்தன்மை அதிகம் உள்ளதாகவும் இதனால் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைரஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னை மாற்றிங்க, அதாவது மியூட்டேஷனுங்க. ஒரு வைரஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு பீரியடில் மியூட்டேட் ஆகும், ஒரு சேஞ்ச் ஆகும், அப்படி மந்த்து கூட மாறிடும், ஒரு 30 டேஸில் மாறிக்கினே இருக்கும். ஸோ மியூட்டேஷன், இப்போ அந்த மியூட்டேஷன் ஆன ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் இந்த மே மந்தில் கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்றாங்க. மெஜாரிட்டியாக வந்து நம்ம தமிழ்நாடு இல்லாமல் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லியில் இந்த ஸ்ட்ரெயின் பரவலாக இருக்குதுன்றாங்க. பட் டெல்லி வைரஸ் வந்து பர்மனெண்ட் இது கிடையாதுங்க, மாற்றிக்கும். இப்போது அடுத்த மாதம் அது ஸ்ட்ரெயின் மாறிடும். ஸோ இப்போ இருக்கிறது கொஞ்சம் சீரியஸ் டைப்பாக இருக்குது. அதே சமயம் புதிய வகை வைரஸால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பதவி விலகலை தொடர்ந்து அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குஜராத்தில் 4 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருகின்றனர். 24 மணி நேரத்திற்குள் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை அளித்தனர். இந்நிலையில் எஞ்சியுள்ள 65 எம்எல்ஏக்களை 3 குழுக்களாக பிரித்து ராஜ்கோட், வதோரா, ராஜஸ்தான் எல்லை ஆகிய இடங்களில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் காங்கிரஸ் தலைமை தங்க வைத்துள்ளது. தேர்தல் நடைபெறும் வரை எம்எல்ஏக்கள் விடுதிகளிலேயே தங்கியிருப்பார்கள் என கூறப்படுகிறது. இந்தியா, சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லையில் நிலவும் மோதல் போக்குக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியா, சீனா ராணுவ உயரதிகாரிகள் நேற்று லடாக் பகுதியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ராணுவ மற்றும் ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலம் எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இரு தரப்பிலும் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் படி பிரச்சினைகளை தீர்க்கவும் திட்டமிடப்பட்டது. இரு நாடுகளிடையே உறவு வலுப்பெற எல்லையில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை இரு நாட்டு பிரதிநிதிகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளிடையே ராஜ்ய ரீதியிலான உறவு தொடங்கப்பட்டு 70வது ஆண்டு அனுசரிக்கப்படுவதையொட்டி இரு நாடுகளும் உறவை வலுப்படுத்த பங்களிப்பை அளிக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் முறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பரப்புரையை தொடங்கி வைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அப்போது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்களை வழங்குவதாக அவர் தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனுக்காக பிரதமர் ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும் தொழிலாளர்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 1.25 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமித்ஷா கூறினார். அகதிகளுக்கு குடியுரிமையையும் மரியாதையையும் அளிக்கும் வகையில் குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் யார் வேண்டுமானாலும் நுழையலாம் என்றும் வீரர்கள் தலையை துண்டிக்கலாம் என்ற நிலை முன்பு இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் தற்போது பாஜக ஆட்சியில் துல்லிய தாக்குதல் மற்றும் வான்வெளி தாக்குதல் என உடனுக்குடன் பதிலடி கொடுக்கப்படுவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த 3 கரடிக்குட்டிகளை பொதுமக்களே போராடி பிடித்து கூண்டில் அடைத்தனர். குல்மார்க் அருகே குன்சார் என்ற ஊருக்குள் அடிக்கடி வரும் கரடிகள் மக்களை அச்சுறுத்தி வந்தன. இந்த நிலையில் மரத்தில் மேல் நின்று கொண்டு சத்தம் எழுப்பி வந்த கரடிக்குட்டிகளை அப்பகுதி மக்களே பிடித்தனர். கால்களை பிடித்து தூக்கி வந்த சிலரை கரடிகள் தாக்க முயன்ற சம்பவமும் நடந்தது. இதைத் தொடர்ந்து 2 கூண்டுகளில் 3 கரடி குட்டிகளை அடைத்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். புகழ்பெற்ற
சோழ ராஜ்புத்திர மன்னர்களில் ஒருவரான மகாராணா பிரதாப்பின் சிலை திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் பாரான் மாவட்டத்தில் குதிரையின் மேல் மகாராணா பிரதாப் அமர்ந்திருக்கும் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்எல்ஏ பஞ்சந்த் மேக்வால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிலை முன்பு கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோர் முகக்கவசம் அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் கொண்டாடி மகிழ்ந்தனர். செப்டம்பரில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் 5ஆம் கட்ட ஊரடங்கு தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள மத்திய அமைச்சர் பொக்ரியால் செப்டம்பர் மாதத்தில் பள்ளி கல்லூரிகள் நிச்சயமாக திறக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாணவர்கள் மத்தியில் நிலவி வந்த குழப்பம் நீங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சிகிச்சை பெற்ற 80 வயது முதியவர் மருத்துவமனைக்கு பணம் செலுத்தவில்லை என கூறி மருத்துவமனை நிர்வாகம் அவரை கட்டிலில் கயிறு போட்டு கட்டியுள்ளது. சாஜாப்பூரை சேர்ந்த 80 வயது முதியவர் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற்றார். குணமடைந்து அவரை டிஸ்சார்ஜ் செய்யும் போது மருத்துவமனை அதிக கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அவரின் பேத்தியால் சிறிய தொகை மட்டுமே கட்ட முடிந்துள்ளது. இதனையடுத்து முதியவரை மருத்துவமனை ஊழியர்கள் கட்டி வைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் இருசக்கர வாகனத்தில் நாயை சங்கிலியால் கட்டி 1 கிலோமீட்டர் இழுத்துச் சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவுரங்காபாத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து இருசக்கர வாகன எண்ணை வைத்து போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தி அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை உள்ளூர் மக்கள் அடித்தே கொன்றுவிட்டனர். உணவு தேடி கட்டாபாரி என்ற இடத்தில் சிறுத்தை கடந்த சில நாட்களாக நடமாடியது. கூண்டு வைத்து பிடித்த உள்ளூர் மக்கள் அடித்தே கொன்றதுடன் அதன் பற்கள் நகங்களையும் எடுத்து சென்றனர். உயிரிழந்த சிறுத்தையுடன் அவர்கள் ஊர்வலமும் வந்தனர். இது தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் 78 நாட்களுக்கு பிறகு வழிபாட்டு தலங்கள் திங்கட்கிழமை திறக்கப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் செய்து வருகின்றன. ஊரடங்கு காரணமாக வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் பக்தர்களின்றி வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வழிபாட்டு தலங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பொதுமக்கள் வழிபாடு நடத்த திங்கட்கிழமை முதல் அனுமதி அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதையொட்டி புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள் குறித்து அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை கடைபிடிக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கொரோனா தொற்றை விரைவாக கண்டறியும் பிசிஆர் சோதனை கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை வைத்திருப்பவர்கள் பிசிஆர் சோதனையை செய்தால் 2500 ரூபாய் மட்டும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் காப்பீடு அட்டை இல்லாதவர்களுக்கு அதிகபட்சமாக 3000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டிற்கு வந்து பிசிஆர் சோதனை செய்யும் பட்சத்தில் கூடுதலாக 500 ரூபாய் வசூலித்துக் கொள்ளலாம். மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றின் காரணமாக அவசர சிகிச்சை தேவையில்லாத நோயாளிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு மாற்றுவது குறித்து முடிவெடுக்க மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் பிசிஆர் சோதனைக்காக 4500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கலாம் என்று ஐசிஎம்ஆர் அறிவித்திருந்த நிலையில் அதனை குறைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 34 நாட்களுக்கு பிறகு இன்று உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் மீதான மதிப்பு கூட்டு வரி 28லிருந்து 34%ஆகவும் டீசல் மீதான வரி 20லிருந்து 25%ஆகவும் கடந்த மாதம் 4ஆம் தேதி உயர்த்தப்பட்டது. அதனால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.26 ரூபாயும் டீசல் விலை 2.51 ரூபாயும் உயர்ந்தது. இந்நிலையில் கடந்த 34 நாட்களாக சென்னையில் ஒரே விலையில் நீடித்த பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்ந்தது. பெட்ரோல் 53 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 75 ரூபாய் 54 காசுகளாகவும் டீசல் 52 காசுகள் அதிகரித்து லிட்டருக்கு 68 ரூபாய் 22 காசுகளாகவும் உள்ளது. நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் இருக்குது. இது கண்டினியூவாக ஏற்றினே இருந்தால் நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிப்பு கீழே தான் போகணும். அதனால் வாகனம் ஓட்டுறவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
நடிகர் சிம்புவின் திருமணம் குறித்து வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என்று அவரது பெற்றோர் விளக்கம் அளித்துள்ளனர். நடிகர் சிம்புவுக்கும் லண்டனைச் சேர்ந்த பெண்ணுக்கும் கொரோனா பிரச்சனை முடிவடைந்தவுடன் திருமணம் நடைபெறும் என்று செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் சிம்புவின் பெற்றோர் டி ராஜேந்தரும் உஷா ராஜேந்தரும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது மூத்த மகன் சிம்புவின் திருமணம் குறித்து வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என்று தெரிவித்துள்ளனர். சிம்புவின் ஜாதகத்துக்கு பொருத்தமான பெண் கிடைத்தவுடன் திருமணம் குறித்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் அதுவரை வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் உணவு, தண்ணீர், முகக்கவசங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு ரயில் மூலம் செல்கின்றனர். இந்நிலையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் தான் தொடங்கிய சேவ் சக்தி என்ற அமைப்பின் மூலம் தொழிலாளர்களுக்கு உதவிகள் வழங்கினார். அப்போது வரலட்சுமியின் தாய் சாயாதேவி மற்றும் சேவ் சக்தி அமைப்பின் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு செய்திகள் தொடர்கின்றன. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பணிபுரியும் தமிழக தோட்ட தொழிலாளர்களுடைய குழந்தைகளின் கல்வி ஊரடங்கால் கேள்விக்குறியாகி உள்ளது. இதுகுறித்து கேரள அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீங்கள் பார்ப்பது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி. இம்மாவட்டத்தின் உடும்பன்சோலை, தேவிக்குளம், பீர்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் தோட்டத் தொழிலாளர்களாக பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் குழந்தைகள் பயில அப்பகுதியில் பல்வேறு அரசு பள்ளிகள் உள்ளன. இவற்றில் தமிழக குழந்தைகள் தமிழ் வழியிலேயே பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டதால் மாணவர்கள் வீடுகளிலேயே முடங்கினர். இந்நிலையில் ஊரடங்கு மாதக்கணக்கில் தொடர்ந்ததை அடுத்து கேரள அரசு அம்மாநில கல்வி சேனலில் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த திட்டத்தில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர் விடுபட்டதுதான் பிரச்சனை. கேரள மாணவர்களின் படிப்பு பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்த அம்மாநில அரசு தமிழக மாணவர்களை கருத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் தமிழர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நான் இங்கே ஜிஹெச்எஸ் கேலப்பர் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ கவர்மெண்டானது எங்களுக்கு மலையாளம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சௌகரியம் செஞ்சு வந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு தமிழ் படிக்கிறனாங்க, தமிழ் மீடியம் படிக்கிறனாங்க எங்களுக்கு ஒரு வசதி இல்லை. அதனால் கவர்மெண்டானது எங்களுக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு வசதி செஞ்சு தரணும். இந்நிலையில் தமிழக மாணவர்களை கருத்தில் கொண்டு கேரள அரசு தொலைக்காட்சியில் தமிழ் வழி வகுப்புகள் எடுக்காவிட்டால் பலர் படிப்பை விட்டுவிடும் மனநிலைக்கு தள்ளப்படுவர் என பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர். எங்கள் பிள்ளைய இந்த தமிழ்நாட்டு பிள்ளைய இந்த கருணாபாரம் ஸ்கூலை நம்பி தான் இங்கே படிச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு இந்த கேரளாவில் கவர்மெண்ட் அரசாங்கத்திலேருந்து ஒரு சௌகரியமும் செஞ்சு கொடுக்கல. இது வரைக்கும் ஆன்லைனில் படிப்பிக்கிறதெல்லாம் கேரளா மக்களுக்காக வேண்டி டிவியில் அதில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எந்த வகையான ஒரு சந்தர்ப்பமும் ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்கல. இது தயவாக கவர்மெண்ட் பார்த்து இந்த பிள்ளைங்க படிப்பு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கலன்னா இந்த ஒரு வருஷம் படிப்பு வேஸ்ட்டாக போய் வீணாக போய் பிள்ளைகளோட பாதிப்பு ரொம்ப பாதிக்கும். ஆயிரக்கணக்கான தமிழக மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கேரள அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமா என்பதே தமிழக தோட்ட தொழிலாளர்களின் கேள்வியாக உள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் குறித்து அறிய கேரளா அரசு ஆன்லைன் வகுப்பை தொடங்கிவிட்டுள்ளது. ஆனால் தமிழ் வகுப்புகள் தொடங்கவும் இல்லை. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ் மாணவர்கள் தங்கள் கல்வியாண்டை இழக்க நேரிடும். கேரளாவிலே இடுக்கி மாவட்டத்திலிருந்து சந்தீப் ராஜாக்காட், நியூஸ் 18. தமிழகத்தில் மேலும் கொரோனா பரவாமல் இருக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதன் தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது சீனாவில் தொற்று கண்டறியப்பட்டதுடன் தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்றதாக கூறினார். மேலும் எல்லைப் பகுதி மூடல், விமான பயணிகளிடம் மேற்கொண்ட உரிய பரிசோதனையால் தொற்று பரவுவது குறைந்ததாகவும் தெரிவித்தார். அத்துடன் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பரிசோதனை அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டார். உண்மையில் இந்த கொரோனா வைரஸ் நம் இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் நம் பொருளாதாரத்தையும் பாதித்து விட்டது. விலகி இருங்கள், விழித்திருங்கள், வீட்டிலே இருங்கள் என்னும் எனது கனிவான வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு மக்கள் உரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதை நான் அறிவேன். சகோதர சகோதரிகளே, இந்த ஊரடங்கினால் பல்வேறு கட்டுப்பாடுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். வீட்டிலே முடங்கியிருப்பது அத்தனை எளிதான காரியமல்ல என்பதை நான் அறிவேன்.
தனி மனித உறுதியும் ஒழுக்கமும் கொரோனா நோய் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நமது கூட்டு முயற்சியினால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து இல்லம் திரும்புவோரின் சதவீதம் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம். மேலும் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க பொதுமக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் முழு ஆரோக்கியத்துடனும் நலமும் மகிழ்ச்சியும் நிறைந்து வாழ்வதற்கு அரசியல், பொருளாதார, சமூக நீதியாக உங்களின் அரசு துரித நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இது மக்களுக்கான அரசாக மக்களுடன் என்றென்றும் இணைந்திருக்கும் என்பது உறுதி. ஊரடங்கினை அரசு அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் முழு ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்நோய் பரவலை தடுப்பது சாத்தியமாகாது. வெளியில் செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2.5 லட்சத்தை நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 6,929 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 9,971 புதிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 287 பேர் உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு 83,000 நெருங்கியுள்ளது. டெல்லியில் பாதிப்பு 27,000 தாண்டியுள்ள நிலையில் குஜராத்தில் பாதிப்பு 20,000 நெருங்கியுள்ளது. ராஜஸ்தான் 10,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட 5வது மாநிலமாக மாறியுள்ளது. கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களில் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதுவரை இந்தியாவில் 1,19,293 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குணமடையும் விகிதம் 48.37 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் முதல் 10 மாநிலங்களில் மட்டுமே 84 விழுக்காடு பாதிப்புகளும் 95 விழுக்காடு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,46,000 கடந்துள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் நாடு முழுவதுமாக பரவலாக காணப்படாமல் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது. கொரோனா பாதிப்பில் இத்தாலி மற்றும் ஸ்பெயினை விஞ்சியுள்ள இந்தியா அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் 5ஆம் இடத்திற்கு சென்றுள்ளது. இந்தியாவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள முதல் 10 மாநிலங்களில் மட்டுமே 84 விழுக்காடு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இந்தியாவின் 95 விழுக்காடு உயிரிழப்புகளும் முதல் 10 மாநிலங்களிலேயே பதிவாகியுள்ளன. மொத்த பாதிப்பு, சிகிச்சையில் உள்ளோர், உயிரிழப்பு ஆகிய அனைத்திலும் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. சிகிச்சையில் உள்ளோர் எண்ணிக்கையில் டெல்லி 2ஆம் இடத்திலும் தமிழகம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. உயிரிழப்பு எண்ணிக்கையில் குஜராத் 2ஆம் இடத்திலும் டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவின் பெருநகரங்களான மும்பை, டெல்லி, சென்னை மற்றும் கொல்கத்தா ஆகிய 4 நகரங்களில் மட்டுமே சுமார் 1,14,000 பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது நாட்டின் மொத்த பாதிப்பில் 48 விழுக்காடு ஆகும். இதேபோல் 4 நகரங்களில் 3,150 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது நாட்டின் மொத்த உயிரிழப்பில் 46 விழுக்காடு ஆகும். மும்பை மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நகரமாகவும் டெல்லி மற்றும் சென்னை அதிகம் பாதிக்கப்பட்ட நகரங்களாகவும் உள்ளன. கொல்கத்தாவில் ஒப்பீட்டளவில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தொற்று வேகமாக அதிகரித்து வரும் நகரமாக மாறியுள்ளது. இந்த 4 பெருநகரங்கள் தவிர்த்து குஜராத்தின் அகமதாபாத், மகாராஷ்டிராவின் புனே மற்றும் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் ஆகிய நகரங்களிலும் பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. 7 நகரங்களின் பாதிப்புகளையும் மொத்தமாக கணக்கிட்டால் நாட்டின் பாதிப்பில் 60 விழுக்காடு இங்கு மட்டுமே உள்ளன. உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் 7 நகரங்களில் மட்டும் சுமார் 82 விழுக்காடு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய நகரங்களில் ஒன்றான பெங்களூருவில் பாதிப்பு எண்ணிக்கை கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. பெங்களூரு வெற்றியின் சூட்சுமம் என்ன, இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் தொழில்நுட்ப நகரமாக அறியப்படும் பெங்களூரு 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகரமாகும். கொரோனா பாதிப்பு மும்பையில் 46,000, டெல்லியில் 26,000, சென்னையில் 20,000 கடந்துவிட்டது. இந்நிலையில் பெங்களூருவில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 452 என்ற அளவிலேயே உள்ளது. கொரோனாவை பெருமளவில் கட்டுப்படுத்த வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது முக்கிய காரணமாகும். வெளிநாடுகளில் இருந்து வந்த 1,40,000 பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் அவர்களுடைய நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டதாக துணை முதல்வர் அஸ்வந்த் நாராயணன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி வெளிநாட்டு பயணிகளுடன் முதல் மற்றும் 2ஆம் நிலை தொடர்பில் உள்ள அனைவரும் கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகள், சுகாதார மற்றும் உள்துறையின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் நல்ல பலனை கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பெங்களூரு மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதிலும் முகக்கவசம் அணிவதிலும் விழிப்போடு செயல்படுவதாக கர்நாடக சுகாதார ஆணையர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருடன் தொடர்பில் இருந்தோரை கண்டறியவும் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. புதிய தொற்று கண்டறியப்படும் போதெல்லாம் அந்த பகுதி சீலிடப்பட்டு அங்கு வசிக்கும் மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது. 5 தொற்றுகள் கண்டறியப்படும் போது அந்த மாநகராட்சி வார்டு முழுமையாக சீலிடப்படுகிறது. உரிய காரணமின்றி மக்கள் சாலைகளில் நடமாடுவது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. கட்டுப்பாட்டு மண்டலங்களில் கூடுதல் காவலர்கள் களமிறக்கப்பட்டு கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இத்தகைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாகவே 1 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட பெங்களூருவில் பாதிப்பு 500 என்ற அளவில் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டிவிட்டதா என ஆய்வு செய்து அறிவியல் ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுகாதாரத்துறை அதிகாரிகள் சென்னையில் 50 விழுக்காடு கொரோனா மரணங்களை மறைத்துவிட்டதாக நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ வசதிகள் போதிய அளவில் இருப்பதாக கூறும் அரசு தொற்றாளர்களை ஏன் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்துவதாக கேட்டுள்ள ஸ்டாலின், வீட்டிலேயே மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் புள்ளி விவரங்கள் அரசிடம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகள் வாரியாக படுக்கைகள், வெண்டிலேட்டர்கள் எண்ணிக்கையினையும், வெண்டிலேட்டரில் இருப்பவர்கள் எண்ணிக்கையும், கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் மாநில கட்டுப்பாட்டு அறை வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிட வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கேஸ் ஷீட்டுகளில் முதலில் கொரோனா மரணம் என எழுதிவிட்டு பிறகு சிவப்பு மையால் மறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் ஸ்டாலின் இந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் சென்னை மக்களின் உயிருடன் விளையாடுவதை விட்டுவிட்டு சமூக பரவல் வந்துவிட்டதா என அரசு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 70 லட்சத்தை கடந்துள்ளதுடன் உயிரிழப்பு எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 1,12,000 அதிகரித்துள்ளது. பிரேசிலில் உயிரிழப்பு 36,000 அதிகரித்துள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கையை வெளியிடும் நடவடிக்கையை அந்நாடு நிறுத்தியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 8,984 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பெருவில் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாதிப்பு எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது. உலகம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 34 லட்சத்தை கடந்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள், அரை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தேர்வு மையத்துக்கு வரும் மாணவர்களுக்கு காய்ச்சல், இருமல், சளி இருந்தால் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்தும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, +1 இறுதி நாள் தேர்வு மற்றும் +2 இறுதி நாள் தேர்வு எழுதாதவர்களுக்கான தேர்வுகள் வருகிற 15ஆம் தேதி தொடங்குகின்றன. அதன்படி தேர்வு மையத்துக்கு வரும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களை வரிசைப்படுத்தி தினமும் தெர்மாமீட்டர் மூலம் உடல் வெப்பத்தை பரிசோதிக்க வேண்டும். பரிசோதிக்கும் சம்பந்தப்பட்டவரின் தோல் மீது தெர்மாமீட்டர் படக்கூடாது. ஒரு மாணவருக்கு 99 டிகிரிக்கு மேல் உடல் வெப்பம் இருந்தால் அவரை சற்று அமர வைத்து அமைதிப்படுத்தவும், தெர்மாமீட்டரின் லென்ஸில் கைப்படாமல் சுத்தப்படுத்தவும் வேண்டும். 2வது முறையும் 99 டிகிரிக்கு மேல் இருந்தால் அந்த மாணவருக்கு வேறு ஏதாவது அறிகுறி இருக்கிறதா என்பதை 4 பிரிவுகளாக பிரித்து பரிசோதிக்க வேண்டும். முதலில் காய்ச்சல் இருக்கும் மாணவரை தேர்வு எழுத அனுமதிக்காமல் மருத்துவமனைக்கு அனுப்பலாம். 2வது, காய்ச்சல் இருந்தும் தொற்று இல்லாமல் இருந்தால் தனியறையில் வைத்து எழுத அனுமதிக்கலாம். ஒருவேளை தொற்று இருந்தால் மாணவருக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி வீட்டுக்கு அனுப்பலாம். துணைத் தேர்வுகள் எழுதிக் கொள்ளலாம். 4வது, எந்த அறிகுறியும் இல்லாமல் உடல் வெப்பம் மற்றும் இருந்தால் மாணவருக்கு தனியறை ஏற்படுத்தி தரலாம் எனவும், அவரின் விடைத்தாள்களை தனி கவரில் போட்டு முத்திரையிட்டு கட்டுப்பாட்டு அறையில் வைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையோர தமிழக மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைகள் நிரம்பி வருகின்றன. அழிக்கால் மீனவ கிராமத்தில் மழைநீர் கடலில் கலக்கும் இடத்தில் மணல் மேடு ஏற்பட்டதால் மழைநீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் ஏராளமான வீடுகள் நீர் சூழ்ந்து காணப்படுகின்றன. தென்காசி மாவட்டம் அடவிநயினார் அணை நீர்மட்டம் உயர்ந்திருக்கும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் கார்நெல் சாகுபடிக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன.
குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தமிழகத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இந்நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சேலம், நாமக்கல், தருமபுரி, விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, மாலத்தீவு, கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.